ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை அந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்களோடு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம் ஆகாய தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேல்தியேசின் குமாரனாய செருபாவேலே என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த செலுத்தியலின் குமாரனாகிய செருபாபேலை குறித்து நான் பேச வேண்டும் நினைச்சேன். நான் நேரம் இருக்காது என்று நினைக்கிறேன். அவனை குறித்து சுருக்கமாக சொல்லிட்டு வேணா அடுத்த காலம் நாம் பார்ப்போம். அவனை ஏன் இப்படி முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைப்பேன் என்று சொன்னால், அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக தன்னை அர்ப்பணித்தான். அவனுடைய கரங்களே இதை நிறைவேற்றும் என்றும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியும், கர்த்தர் அவனுடைய கரத்திலிருந்து தூக்கு நூலை பார்த்தார் என்று சொல்லியும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சித்தமாக இருந்தால் வருகிற நாட்களில் அதை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே முத்திரை மோதிரம் என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த முத்திரை மோதிரத்திலே மறைந்திருப்பது அல்லது போனால் வெளிப்படுத்துகிறது என்ன என்று சற்று நாம் பார்ப்போமானால், முதலாவது ஒரு முத்திரை மோதிரம் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது. அவன் யார் என்பதை வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதா ஆடுகளை மேய்க்கிறதுக்காக போகிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் திருப்பி வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழி அருகே ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறா, முக்காடு போட்டுக்கிட்டு. அப்போ அவனுக்கு யாருன்னு அது தெரியாது. அவன் கேட்குறான், நான் உன்னோடு கூட என்ன சேரலாமா அப்படின்னு சொன்னோன்னா, அவன் நினச்சது என்னென்னா, இவ ஒரு தாசி அப்படின்னு சொல்லி தான் நினச்சான். ஒரு வேசி பொம்பளை இருக்கிறா, எனவே நான் அப்படின்னு சொல்லி போய் கேட்டான். கேட்டோன்னு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டான். நான் உனக்கு ஒரு வெள்ளாட்டு குட்டியை தர்றேன் அப்படின்னு. அப்போ அதை கொண்டு வா அப்படின்னா, இப்போ இல்லை, அது மந்தையில் இருக்க, நான் கொண்டு வந்து தர்றேன். அப்போ மந்தையிலேருந்து கொண்டு வந்து தருகிற வரைக்கும் எனக்கு அடையாளமாக நீ என்னத்தை தரப்போகிறாய் அப்படின்னு ஒன்று அவள் கேட்குற ஆதாரத்தையும் இந்த முத்திரை மோதிரத்தையும் கோலையும் என்கிட்ட தந்துரு அப்படின்னு. அப்போ என்ன செய்தான்னு சொன்னால், அதை கொடுத்துட்டு இவன் யாருன்னு தெரியாதானே போயிட்டான். போனதுக்கு பிறகு திருப்பி ஒருத்தனை அனுப்புகிறான், இதை கொண்டு போய் கொடுத்து ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வா, வழி ஓரத்தில் இருப்பான்னு. ஆனால் அவன் அங்கே இல்லை. அப்போ தேடி பார்த்தா கிடைக்கலன்னு வந்து சொல்லிட்டான். சரி போனால் போட்டு நம்ம அமைதியாக இருந்துடும், நம்ம பற்றி யாருமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு பேசாமல் இருக்கும் பொழுது, அவள் கர்ப்பவதியானால் என்கிற செய்தியை மாமனுக்கு தெரிவிக்கிறான். கர்ப்பவதியான செய்தியை மாமனுக்கு தெரிவித்த போது அவன் என்ன செய்கிறான்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொதித்து எழுந்து அவனை எப்படியாவது என்ன செய்யணும்னு சொன்னால் அவளை எரிக்கணும் அப்படின்னு நீதிமானாக அவன் என்ன செய்கிறான், செயல்படுறான். நீதிமானாக தான் குற்றவாளியாக இருந்த போதும் கூட நீதிமானாக இப்படி தான் அநேக நேரங்களில் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது குற்றவாளிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீதிமான்களாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தாவீதை பார்த்தீங்கன்னாக்கும், தாவீது கொலையெல்லாம் செஞ்சு விட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போது தீர்க்கதரிசி வந்து கதை மாதிரி சொல்லும்போது சொல்கிறான், அந்த மனிதன் கொல்லப்படணும். அவனுக்கு தெரியல யார் அப்படின்னு தெரியாதபடிக்கு அவன் சொல்கிறான், அந்த மனிதன் அப்படியா, அது நீ தான் அப்பா அப்படின்னு சொன்னதை நான் பார்க்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த முறைமையை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். எப்படின்னா, நீங்கள் நியாயம் தீர்க்கிறது நல்லது, ஆனால் நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பதாக உங்களை நீங்களே பரிசோதித்து நியாயத்து கொள்ளுங்கள். அதனால தான் அந்த ஸ்திரியை நடுவில் நிப்பாட்டிட்டு, உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறியட்டு அப்படின்னு. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ கர்ப்பவதி ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த யூதாவுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. முதலாவது ஏறுன்னு ஒருத்தன் பிறந்தான். அவனுக்கு தான் இவளை கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்த போது அவன் என்ன செஞ்சான், செத்து போனோன்னே இவனுக்கு 2வது ஒரு மகனை கொடுத்தாங்க. அவன் பேர் தெரியுமையாக இருக்காது, சரி தெரியாட்டி பண்ணால் ஓனான். அவன் பேர் என்னது, ஓனான்னா அவன் சுபாவம் எப்படி இருக்கும், அவன் ஒவ்வொரு நேரத்தில் கலர் மாறுறவன். அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், போனான், சரி அப்பா நான் சரி அப்படின்ட்டு போயிட்டு அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், அங்கே முறைகேடான ஒரு காரியத்தை செய்தான். அவன் நினச்சான் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கும்போது கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் அவன் அடித்த உடனே அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் செத்து போயிட்டான். செத்து போனோன்னா 3வது அவனுடைய மகன் வந்து யார் அப்படின்னு சொன்னால், அவனுடைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், சேலாவை குறித்து பார்க்கும் பொழுது அவள் பார்க்குறான், சேலா இவளை கட்டி கொடுத்தாலே இவனும் செத்து போனாலும் போயிடுவான் போல இருக்கு, அதனால் ரகசியமாக அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவோன்னு அனுப்பி
அங்கே அவர் இருந்த போது தான் இந்த காரியம் நடந்தது. அப்போ தான் அவன் நினைக்கிறான், என் மகனை நான் நியாயமாக கட்டி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ அந்த மோதிரத்தை அவன் எடுத்த போது தெரிகிறது இந்த மோதிரம் தன்னுடையது அப்படின்னு. அப்போ முத்திரை மோதிரம் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் ஒருவரை அடையாளப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ரெண்டாவது நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த முத்திரை மோதிரம் ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லி எஸ்தருடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போதும் உங்களுக்கு உள்ள இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ணி ஒருவராலும் கூடாது என்றார். செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது. ஏன்னா ராஜா முத்திரை போட்டது தான். அது அந்த எழுத்தோட கூட முத்திரை பண்ணிட்டா அது யாராலையும் அதை அழிக்க செல்லாமல் போக ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன அப்படின்னா, ஆமான் என்ன செய்தான்னு சொன்னால் ராஜா கிட்ட போனான். ராஜாவை பார்த்து சொன்னான், ராஜா உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்லணும். ஏன்னா மொர்தெகாய் இவனுக்கு எழும்பல, அவன் கூட ஒன்று சண்டை பிடிக்க முடியலை. இப்போ என்ன பார்த்தானா முழு ஜனத்தையுமே அழிக்கணும். அதுக்காக திட்டம் பண்ணுகிறான். திட்டம் பண்ணி என்ன செய்கிறான்னா ராஜா கிட்ட போயிட்டு சொல்கிறான். நீங்கள் எஸ்தர் 3:8 பார்த்தீங்கன்னாக்கும், ராஜாவே உங்கள் தேசங்கள் எல்லாம் 127 நாட்டிலையும் ஜனங்கள் சிதறி கிடக்கிறாங்க. அவர்களுடைய பேச்சு ஒரு விதமாக இருக்கிறது, அவங்களோட உடுப்பு ஒரு விதமாக இருக்கிறது, அவங்களோட நட ஒரு விதமாக இருக்கு, அவங்க எல்லாரோடையும் கலந்துக்கிறதே இல்லை. இப்படியே போனால் அது சரியில்லை. எனவே ராஜாவுக்கு ஒரு காரியம் நான் சொல்கிறேன் என்னன்னா, அந்த ஜனத்தை என்ன செஞ்சிடணும், அழிச்சிருவோம் அப்படின்றான். உடனே ராஜா பார்க்குறான், சரி ஓகே, இல்லை நான் உங்களுக்கு வெள்ளி நிறுத்துக்கூடாது, உன் வெள்ளியை நீ வச்சுக்கோ, ஆனால் நான் என்ன செய்கிறேன், நான் முத்திரையில் போட்டு உனக்கு என்ன தர்க்கீதை தர்றேன், நீ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கெல்லாம் அழிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், அது யாராலும் மாற்றப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தர்க்கீதை கொடுத்த, ஆனாலும் தேவன் அதை எல்லாவற்றையும் தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக பிசாசு அநேக விதமான சூழ்ச்சிகளை செய்து தர்க்கீதத்தில் கொண்டாந்து வியாதியோ பிரச்சனையோ போராட்டங்கள் எதை கொண்டாந்தாலும் கூட தேவன் அவைகளிலே உங்களுக்கு எனக்கு வெற்றியை கொடுக்க உண்மையாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, மூன்றாவது நாம் பார்ப்போம்னா, முத்திரை மோதிரத்தினால் கையெழுத்து வைத்தால் மாற்றவே முடியாது என்பதற்கு இன்னும் ஒரு சான்றை நான் உங்களுக்கு சொல்றேன். தானியேலுடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு கல் கெபினுடைய வாசலில் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாத படிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டார். என்னது, தானியேல் இருக்கிறான். தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தவன், ஆனால் தேசத்தில் மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறான். அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். எனவே இவன் மேலே எப்படியாவது குற்றம் சுமத்தி இவனை வெளியில் தள்ளனா எந்த வகையிலுமே இவன் மேலே குற்றம் சுமத்த முடியாது. ஆனால் இவனை குற்றம் சுமத்துகிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குமே, ஆனால் இவனுடைய தேவனுடைய விஷயத்தை தவிர வேறு எதுலேயுமே என்ன செய்ய முடியாது. நம்மளை பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, இவங்க கடவுளை வச்சு இவங்களை எதுவும் செஞ்சாலே ஒழிய வேறு எந்த வேலையில் என்ன செய்ய முடியாது, இவங்கள குற்றம் பிடிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ சொல்லிட்டேன் என்ன சொன்னா, வேறு எதுலேயும் முடியாது. அப்போ என்னான்னு ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறாங்க. ராஜாவே உம்மை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சிங்கக்கபியில் போட்டுறணும் அப்படின்னா ராஜா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேற எந்த தேவரையும் யாரையும் வணங்கக்கூடான்ட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியும் யார், தானியேல் அதை தான் செய்வான், இவனு சிங்கக்கபி ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆயத்தப்படுத்தாச்சு. இப்போ ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவன் என்ன செஞ்சான், வேற என்னமோ நல்ல எண்ணத்தில் தான் இவனை செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டான். கொடுத்தா இவன் யாரை போட போகிறாங்கன்னா சிங்கக்கபியில் தானியேலை போட போகிறான். அவனும் பிரயாசப்படுறான், என்ன செய்கிறது ஏது செய்கிறது. ஆனால் அவங்க சொல்கிறான், மேதிய பெர்சியர்கள் மூலமாக தர்க்கீத்து எப்படின்னா ஒரு நாளும் தள்ளுபடி செய்ய முடியாது, ராஜா போட்டது தான் அப்படின்ட்டானு. எனவே கொண்டு போய் போட்டாங்க. சரி, அங்கே கோழி சிங்கக்கபியில் போட்டாங்க. சிங்கக்கபியில் போட்டாலும் கூட ராஜாட கையெழுத்து இருந்தாலும் தேவன் அதை விட பெரியவராக இருந்தார். அங்கேருந்து அவனை விடுதலை செய்தார். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாக்கோ 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எவனாயில் 30 நாள் வரைக்கும் ராஜாவை உண்மை தவிர வேறு எந்த தேவனாலும் மனுஷனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணால் அவன் என்ன செய்யணும், சிங்கக்கபியில் போடணும்னு சொல்லி போட்டு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது ராஜாவை மேதிய பெர்சியருக்கு இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி அந்த தர்க்கீத்து மாற்றப்படாதபடிக்கு நீர் அதை கட்டளையிட்டு
அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும். அது யாராலே மாற்ற, நீர் போட்டுட்டா போட்டது தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக பிசாசு என்ன கையெழுத்து போட்டாலும் நம்ம ஆண்டு அதிலிருந்து நம்ம மீட்க உண்மையாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியே இருந்தால் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாருன்னு முதல்ல பார்ப்போம். 2 விதமான காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள. முதலாவது யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கறதுக்கு முதல்ல அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. எப்படின்னா, சிறைப்பிடிக்கப்பட்டு போன இந்த யோசேப்பு என்ன செய்கிறான், சிறையில் இருக்கிறான். சிறையில் இருக்கும்போது அவன் அங்கேருந்து பார்வோனுடைய சமூகத்துக்கு வரான். நமக்கு இடையில் நடந்ததெல்லாம் தெரியும். பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டுட்டான். சொப்பனம் கண்டோடனே இதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தா ஒருத்தனுக்கு மேலே, அப்போ இந்த இவனு சொன்னதை வச்சு அவனை கூப்பிட்டு என்னன்னு கேட்பா அப்படின்னு அவனை கூப்பிட்டு வந்து கேட்குறான். கேட்கும்போது அவன் சொல்கிறான், ராஜாவே ராஜாவே இப்படி தான் காரியம் நடக்க போகுதுன்னா, 7 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னா, நல்ல செழிப்புள்ள வருஷங்கள் வரப்போகுது. 7 வருஷம் அப்படின்னா கொடிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த 7 வருஷத்தில் என்ன செய்யணும்னா, இந்த செழிப்புள்ள வருஷத்தில் நீங்கள் ஒரு பெரிய களஞ்சிய சாலையை கட்டி அதில் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னாக்கும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இந்த வறட்சியின் காலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், ஜனங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கலாம், ஜனங்கள் இடத்துலேருந்து நீங்கள் பணத்தை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறான். சொல்லிட்டு அவன் மேலே இன்னொரு காரியம் சொல்கிறேன். எப்படின்னா, 33ஆம் வசனம் வாசிங்க, ஆகையால் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு என்ன செய்யணும், அதிகாரியாக பார்வோன் என்ன செய்யணும், வைக்கணும் அப்படின்ட்டான். இப்போ இதை சொன்ன உடனே என்ன நடக்குன்னா, அவங்க மூப்பர்மார், அதாவது பிரதானிகள், ராஜா எல்லாம் யோசிக்கிறாங்க, எங்கேயோ இருந்து வந்தவன் எவ்வளோ அழகாக அந்த சொப்பனத்தை சொல்லி அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லி, அதே வேளையில் என்னென்னு சொன்னால், இந்த சொப்பனத்தை எப்படி நாம் வருங்காலத்தில் அதுக்கு என்ன காரியங்களை செய்யணும், அதுலேருந்து எப்படி பாதுகாக்கலாம் எல்லாத்தையும் சொல்கிறானே. அப்படின்னா இவனுக்குள்ளே இருக்கிற ஞானம் வித்தியாசம், இவனுக்குள்ளே இருக்கிற விவேகம் வித்தியாசம். எனவே இவன் தான் அதுக்கு சரியான ஆள் சொல்லி அவர்கள் நியமிக்கிறாங்க. வாசித்து பாருங்க, 41ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. என்னது, இவன் யோசேப்பு சொன்னதை வச்சு அவன் சொல்லிட்டான், உன்ன மாதிரி விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷன் இல்லைப்பா. ஏன்னா நீ எவ்வளவு அழகாக இதுக்கு அர்த்தம் சொன்ன. அது மட்டும் இல்லாமல் இதற்குரிய நல்ல தீர்க்கமான ஒரு காரியத்தை நீ சொன்ன. எப்படின்னா, களஞ்சியத்தை கட்டி அதிலெல்லாம் சேர்க்கணும் அப்படியெல்லாம் சொல்லிட்டியே, எனவே நீர் தான் அதிகாரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்னா, அவனை அந்த இடத்துல ஸ்தாபித்து அந்த முத்திரை, நீங்கள் முதல்ல வாசித்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பாருங்கள், பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போயிடறான்னு வச்சார். ஏன்னா இனிமே இவர் தான் நம்ம ஸ்தானத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லா இடத்துலையும். இனி இவர் சைன் பண்ணுறது எதுவோ அதெல்லாம் என்ன செய்யும், எல்லாம் செல்லுபடியாகும். அந்த அளவு எப்படி அவனை உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ ஞானமும் விவேகமும் உள்ள, இன்றைக்கு இந்த ஞானத்தையும் விவேகத்தையும் நாம் எங்கேருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருக்கிற ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். எனது சாலமோன் முதலாவது என்ன செய்யறான்னு சொன்னா, அங்க போய் பலி கொடுக்குறான். பலி கொடுத்து அங்கேயே படுத்துட்டான்னு நமக்கு தெரியும். படுத்த போது ராத்திரி அவனோட கூட கர்த்தர் பேசுறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, இந்த திரளான ஜனத்தை விசாரிக்கிறதுக்கு எனக்கு அறிவே கிடையாது. அறிவே ஞானமே அதுதானே சொன்னான். நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாமே இருக்குது, படபலத்தை தாங்க அப்படின்னு நாம எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அவனுக்கு தெரியும், இந்த ஜனத்தை விசாரிக்கிறதுக்கு உண்டான ஞானம் தான் எனக்கு தேவை, விவேகம் வேணும். ஆண்டவர் சொன்னார், அதை நான் உனக்கு நிறைவாய் தருகிறேன். அதுவும் இல்லை, நீ கேட்காதெல்லாம் தருவேன். ஆனால் இந்த விவேகத்தை ஞானத்தையும் கொடுத்ததுனால தான் அந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அதிர்ந்து போனது மட்டுமல்ல, தென் தேசத்து ராஜஸ்திரி கூட கேள்விப்பட்டு அதை பார்க்க வந்தால் என்று சொல்லி பார்க்குறோம். நீங்கள் பாருங்கள், அந்த இடத்த நாம் பார்க்குறோம், அடிக்கடி பார்க்குறோம். 2 குழந்தை, ஒரு 2 தாய்மார் ஒரு குழந்தைய வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க, இதுக்கு எப்படி ராஜா பதில் கொடுக்க போகிறாரு, எந்த வகையில் பதில் கொடுக்க முடியும், கொடுக்கறது எந்த மனுஷனால முடியாது. நம்ம இருந்திருந்தாலும் சொல்லுவோம், எந்த பதில் இதில் கொடுக்க முடியும், புள்ள யார்கிட்ட புள்ளன்னு எப்படி தெரியும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான், பாதி பாதி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு. பாதி பாதி கொடுன்னு யார் எதிர்பார்ப்பாங்களே? இந்த ஒரு உயிரை கொள்றதுக்கு ராஜா சொல்வார் இல்லை, பாதி. ஏன்னா தெரியும் இதுதான் தேவ ஞானம்,
இதுதான் தேவ விவேகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா இடத்திலும் விவேகமாக ஞானமாக நடக்கிறதுக்கு சாலமோனை போல நாம் கேட்போமானால் அளவில்லாமல் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஒருவருக்கு இல்லை என்று சொல்லாதவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். எனவே நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை பரிபூர்ணமாக கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கார். நீங்க பார்ப்பீங்கன்னாக்கும் ஆண்டவர் இந்த ஞானத்தை நிறைவாய் கொடுக்கிறாரு. ஆனால் இந்த ஞானத்தை கொடுத்து அதிகாரியாக வைத்து முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிற ஒருவர், அதிகாரத்தை பெற்றவர், அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. எனக்கிட்ட கூட முந்தி இருந்தவங்க சொல்லுவாங்க, எப்படின்னா ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, நீங்கள். நான் சொன்னேன், எனக்கு ஒரு அதிகாரம் கிடையாது, நான் யாருக்கிட்டே அதிகாரம் செலுத்தினது கிடையாது. இங்கே சொல்லுங்க பாப்பா, யாராவது எழுந்து என்கிட்ட அதிகாரம், யார்கிட்டே அதிகாரம் செலுத்துகிற அவர் இருக்கும்போது நான் அவர் வேலைக்காரனாக சும்மா இருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் மற்ற அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, அதிகாரி அவர் தான். நான் சொன்னேன், அவர் அதிகாரம் இல்லை, உங்களுக்கு எனக்கு தேவையில்லை, நீங்கள் வேணால் அதிகாரம் செலுத்துங்க, நான் யாருக்கு அதிகாரம் செலுத்த மாட்டேன். அன்பா சொல்லுவேன், போ, இல்லாட்ட கேட்டால் கேட்டு போ, விட்டு போ அப்படின்ட்டு போயிடுவேன் அப்படின்னு. அருமையான கர்த்தர் அதிகாரத்தை ஒருபோது துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது சாலமோன் ராஜா செத்து போனோன்னா அவனுடைய மகன் ரெகோபியாம் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துல வர்றான். வந்த உடனே இந்த மூப்பர்கள், அதாவது வயதில் போனவங்க எல்லாம் போயிட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இப்படியெல்லாம் செஞ்சாரப்பா, அதனால நீ இதை என்ன செய்யணும், இலகுவாக்கிட்டேன்னா இஸ்ரவேல் ஜனம் எல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, இந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவன் என்ன செஞ்சான், தனக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு அவர்களை தள்ளிட்டு தன் வாலிபர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறார்கள்னு கேட்குறான். அந்த ஆலோசனை கேட்டபோது அவன் என்ன செய்தான்னு சொன்னால், இதுதான் சரியான ஆலோசனை, இளையோர் கொடுக்கிற இந்த காலத்துக்கேற்ற தற்காலிகமான ஆலோசனை என்று சொல்லி அவர் முடிவுக்கு வர்றான். வந்து அந்த வயோதிபரை என்ன செய்கிறான்னா தள்ளிடுறான். நீங்க வாசிங்க 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தார். என்ன முத்திரை மோதிரத்தை வச்சிருக்கார், ராஜாவுக்கிட்ட தானே அது இருக்கும். இப்போ என்னது, துஷ்பிரயோகம் செய்கிறான். எப்படி செய்கிறான்னு சொன்னால், நான் உங்களை தண்டிப்பேன். எப்படி, எங்கள் அப்பா சவுக்குனால தான் அடித்தார், நான் சவுக்குனால அடிக்க தேலை கொண்டாந்து போடுவேன். தேல் கடிச்சோடனே செய்வீங்க, செத்து. இப்போ எவ்வளோ தூரம் தைரியம் இருக்கும். நேற்று முளைச்சது பேசுகிற பேச்சா இது. ஆனால் பெரிய பெரிய ஆட்கள் அவங்கெல்லாம் கேட்டாங்க, சரி இவ்வளோ தானே நாங்கள் போகிறோன்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அது மட்டும் இல்லை, கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை தூக்கி எறிகிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரனாய கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமா இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னது, நீ என் முத்திர மோதிரம் தான், ஆனாலும் என்ன செய்யும், கலட்டி ஒன்ன வீசிடுவேன். கோனியாவுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், கலட்டி வீசிடுவேன். நீ என் முத்திர மோதிரமாக இருக்கிறதுக்காக நான் அதையே வச்சுட்டு இருக்க மாட்டேன், கலட்டி வீசிடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, எனவே நாம் என்ன செய்யணும் சொன்னால், நம்மை அடையாளப்படுத்துகிறதுல முதலாக இருக்கணும். நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் யாருடையவர்கள் என்பதை அடையாளப்படுத்த நம்முடைய ஆண்டவர் நமக்கு அவருடைய இதை வச்சிருக்கார், நமக்கு அவருடைய எழுத்தை நமக்குள்ளே வச்சிருக்காரு இல்லையா. நெற்றியிலே அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குது. முதலாவது அடையாளப்படுத்துகிறாரு. ரெண்டாவது வந்து நம்ம என்ன செய்யணும், அதிகாரமுடையவர்களாக மாற்றாரு. மூணாவது என்ன செய்யணும், நம்ம அந்த அடையாளத்தை துஷ்பிரயோகம் பண்ணவே கூடாது. எந்த இடத்துலையும் நாம் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் தேவனுக்கு நாம் சார்ந்தவர்கள் என்பதை எப்பொழுதும் நாம் வெளிப்படுத்துறதுக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவஜனமே, இந்த துஷ்பிரயோகம் பண்ண இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்க. 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். 21ஆம் அதிகாரம். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியேயும். இல்லை, 1 ராஜாக்களுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் இல்லையா. அவள் ஆகாப்பின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திருக்கும் பட்டணத்திலே அவனோடு கூடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்கள்
அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி அவனை கல்லெறிந்து கொள்ளணும். இவ்வளவுதான் தேமா. யெசபேல் ஒரு நாள் எல்லா சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். இந்த நேரம் பார்த்து நாபோத் திராட்சை தோட்டத்துக்கு யார் போனான்னா ஆகாப் போயிட்டான். இவன் பெரிய ஆளு, தேசமே அவனுக்குள்ள இருந்தாலும் கூட அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்து மேல அவனுக்கு ஒரு தனி ஆசை. எப்படியாவது நாம் அதை எடுக்கணும். போய் கேட்குறான், நாபோத்துட்ட கேட்குறான், நீ எனக்கு இதை தந்துட்டேன்னு சொன்னா இதை விட நல்லதெல்லாம் நான் உனக்கு தர்றேன், எங்க வேணாலும் நீ என்ன செய்யலாம் கேளு. அவன் சொன்னா, எங்க வேணாலும் கேட்கறதுக்கு இல்லை, இது எனக்குன்னு எங்க முதியோர்கள் கொடுத்து வைத்த ஒரு இடம்ப்பா அப்படின்றான். இதை கேட்ட உடனே நாபோத் என்ன செஞ்ச, இந்த ஆகாப் என்ன செஞ்சான்னு சொன்னா, என்ன செய்யறது, ஒன்றும் செய்யலாது, அப்படியே கவலை. அவன் கொஞ்சம் கத்தருக்கு பயந்தவன், நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு தெரியும். என்ன செஞ்சிட்டான், வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மல்லாந்து படுத்து கிடக்கிறான். வாங்க சாப்பிட்றதுக்கு, நான் வரல. ஏங்க வரல? நான் கவலையாக இருக்கிறேன். என்ன கவலை? நான் பாரு, போயிட்டு அந்த நாபோத்துக்கிட்ட கேட்டேன், இந்த திராட்சை தோட்டத்தை தானு. அவன் செஞ்சிட்டான், நான் தரமாட்டேன்ட்டான். அதனால எனக்கு மனசெல்லாம் உடைஞ்சி போச்சு அப்படின்னு யாரு? ஆகாப் சொல்கிறான். சொன்ன உடனே யெசபேல் சொல்கிறான், ஒன்று அந்த இடத்துல சொந்தக்காரனாக நான் மாற்றுவேன். எப்படி சபதம்? அதை உனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை நான் எடுத்து தராமல் போக மாட்டேன், நீ வந்து சாப்பிடு. இவனுக்கு தெரியும், நம்மால் சொன்னது செஞ்சே புட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்ட்டு போகிறான் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்ட உடனே அம்மா எடுக்கிறாங்க, நீ ராஜா தானே, நீ ராஜாவாக இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, உன் கையில் உள்ள மோதிரத்திங்க தா அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. லெட்டர் எழுதி அதில் முத்திரையை கொண்டு போய் பதிச்சு, முத்திரை அந்த நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் கூட நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, இந்த இறக்காய் நம்ம போட்டு அந்த சிவப்பு கடலில் இருக்கும், அதை சூடாக்கிட்டு அதில் வச்சு குத்துவாங்க. குத்துனோன்னு என்ன செய்யும், அதுதான் முத்திரை. அதுக்கு பிறகு மெஷின்லாம் வந்தது. அப்படி என்ன செய்யா, இவ எழுதி போட்டா. எப்படி எழுதி போட்டான்னா, நல்ல அவ ரொம்ப கூர்மையாக புத்தியாக போடுறா. எப்படின்னா, உபவாசம்னு போட்டுருங்க. என்ன போடுங்க, உபவாசம்னு போடுங்க. போட்டால் எல்லாரும் நம்பிடுவான். நம்பிட்டு உள்ளே என்ன செய்யணுன்றதை நான் சொல்கிறேன் அடுத்தது. அப்படின்னா என்னது, 2 பேரை தயார் பண்ணு. எதுக்கு தயார் பண்ணுன்னா, இந்த நாபோத்து தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான். எவ்வளவு பெரிய பொய்யா இருந்தாலும் நீங்கள் அழகாக செய்யுங்க, நான் உங்களுக்குள்ள வருமானத்தை தந்துடுவேன். எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா, ராஜாவுக்கு திராட்சை தோட்டத்தை எந்த வழியிலையாவது கொடுத்துடணும் அப்படின்ட்டு இவ என்ன செஞ்சா சொன்னதுன்னா அவங்க கேட்டாங்க. சரி நாம் செய்யலாம் அப்படின்ட்டு அங்கே பெரிய உபவாசம் கூறப்படுகிறது. ஜனங்கள் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் துதிப்போம், நல்ல மகிமைப்படுத்தும். இப்படி தான் ரொம்ப வேலையே நடக்குது. ஆண்டவர் துதிப்போன்னு தான் வேலை. அப்போ துதிச்சு எல்லாம் முடிஞ்சோன்னா 2 பேர் எழும்புறோம். உங்களுக்கு தெரியுமா ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த நாபோத் யாருன்னா ராஜாவை தூஷித்தான். இந்த நாபோத் யாருன்னா தேவனு தைரியமாக சொல்கிறானோ. சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து கல்லெறிந்து கொல்லுவோம். அவன் செத்துட்டான்ற செய்தி அங்கே வருது. வந்த உடனே ஆகாபுக்கு சொல்லிருந்தா, நீ கேட்ட திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுத்துட்டேன், இனிமே நீ தான் அதுக்கு அதிகாரியப்பா, போயிடு அப்படின்னு அவன் வர்றான். வந்துட்டு என்ன செய்யறான் பாருங்க. நீங்கள் 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை, நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்ட போது அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளும்படிக்கு எழுந்து போனான். போன போது 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ என்னது, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று ஆண்டவர் படுத்திருந்த எலியாவை கூப்பிடுறார். நீ எழும்பு, முதல்ல போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு, இஸ்ரேலுக்கு நீ போயிட்டு அங்க ஆகாபுக்கு முன்னால் நின்று என்ன சொல்லுனா, நீ கொலை செய்ததும் அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டது இல்லையோ, ஆனால் சொல்லுகிறேன் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினது, அதே நாய்கள் கொண்டு ரத்தத்தை நான் நக்க வைப்பேன்.
சொன்னார் ஆண்டவரே. சொன்ன உடனே ஆக பயந்து போய் எல்லாத்துக்கும் என்னது ரெட்டு எடுத்து சாம்பலில் இருந்து அப்படியே அழ ஆரம்பிச்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படின்னா ஆண்டவர் எலியா பாச்சுற பாரு, அவன் எவ்வளோ தாழ்த்திட்டு அவனை மன்னிக்கிறேன் அப்படின்றார். அப்படி தானே? மன்னிக்கிறேன். ஆனால் யார் இப்போ அடுத்து அங்கே இருக்கிறது யாருன்னா நீங்கள் பாருங்கள், 21ஆம் அதிகாரம் 20 அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விட்டு போட்டாய். என்னது? ஆகாப் எல்லாம் போய் திராட்சத்தோட தானே எலியா போறார். போயிட்டு சொல்றாரு, நீ கொலை செய்து இல்லையா? உடனே அவன் சொல்றான், பகைஞனே நீ என்னை கண்டுபிடிச்சிட்டாயே. யாரு? எலியா யாரு? தீர்க்கதரிசி. இவனுக்கு யாரு? பகைஞன். பகைஞனே நீ என்னை கண்டுபிடித்து விட்டாயே அப்படின்னு. நான் கண்டுபிடிக்கல, கர்த்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. உன் முடிவு இது தெரியும். ஆனால் நீ என்ன தெரியும் செஞ்ச? உன்னை இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு விற்று போட்டியப்பா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யெசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் யெசபேலை எஸ்தேலின் மதில் அருகே தின்னும். 25ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். தன் மனைவியாய யெசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. யாரு? அவன் நல்லவன். யாரு? ஆகாப் நல்லவன் தான். ஆனால் யாரு வைன் கொடுத்தது? அம்மா கொடுத்த வைன். ஓ நோ ப்ராப்ளம், நீ தாராளமாக செய், நான் உனக்கு உடந்தையாக இருக்கிறேன். நமக்கு என்ன வேணும்? திராட்சை தோட்டம் தான் வேணும், வேறு எதுவும் வேணாம். நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை போய் சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட குற்றத்துங்களை சுமத்தினாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கொலை செய், நான் உன்னோட கூட உடந்தையாக இருப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, விற்று போட்டான்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்கள் நாம் இப்படிப்பட்ட நேரங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளையில. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த ஆகாப் செத்து போட்டான். எப்படின்னா, யோசபாத்தோட கூட போனோன்னு யோசபாத்தை இவன் நல்ல புத்திசாலியாக சொல்கிறான். அப்படின்னா, நீ ரதத்தில் இரும். ஏன்னா சேர்ந்துருக்கிற யார்? யெசபேல் கூட தானே. இவன் புத்தி அப்படி தானே இருக்கும். நீர் எங்கே இரும்? ரதத்தில் இரும், நான் போய் உள்ளால போகிறேன் அப்படின்னோடனே எல்லாரும் வர்றான். வந்து எடுத்து யாருக்கு? யோசபாத்துக்கு நேரம். ஐயோ நான் இல்லை, இவன் இஸ்ரவேல் ராஜா இல்லை, இவன் சாதாரண ஆள். இஸ்ரவேல் ராஜா வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன தெரியுமா செஞ்சானோ? சும்மா சும்மா இதுதான். அது யாரை இதானா? கர்த்தர் தான் வச்சிருக்காரு. சும்மா அது குறிப்பாக்கல்ல, சும்மா இது யாரை போய் பட்டுச்சு? ஆகாப் செத்துட்டான். செத்து போனதுக்கு பிறகு அவனை போச்சா, எல்லாம் முடிஞ்சு. இப்போ யார் இப்போ மேலே இருக்கிற? அம்மா தான் இருக்கிறாங்க. அம்மா இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக யார் அனுப்புகிறாருன்னா, யெகூவை அனுப்புகிறார். யெகூவை அனுப்பும்போது அங்கேருந்து இவங்க யெகூ வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னு நினைச்சிருந்தாங்களா, ஜன்னல் ஓரத்துக்கு வந்துட்டாங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது. எப்படி போட்டிருக்கு? வாசிங்க அதை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யெகூ எஸ்தேலுக்கு வந்தான். அதை யெசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். என்னது? இப்ப புருஷன் செத்து போச்சு, செத்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன குறைவில்லை. கேட்டோட வந்து ஜன்னல் ஓரத்துலேருந்து அப்படியே கண்ணாடியை பார்த்து அப்படி பூசிட்டு சிங்காரிச்சிட்டு வர்றான். அவன் வந்து நின்று கேட்குறான். கேட்டோடனே, சுகமாக இருக்கிறீங்களா நீங்கள்? சுகமா? யெகூவை பார்த்து, சுகமா சிம்ரி, சுகமாக இருக்கிறியோ அப்படின்னு. அவன் சொன்னான், யேசபேலுக்கு பின்னால் யார் நிற்கிறது? தள்ளுங்கடா பிடிச்சி. இது மனுஷ சித்தம் அல்ல, தேவனுடைய காரியம். தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் கிரியை நடப்பிக்கிறார், இன்றைக்கும் தம்மை நேசிக்கிறவர்களுக்காக யுத்தம் பண்ணத்தான் செய்கிறார். ஒரு நாபோத்துடைய ரத்தம் சிந்தப்பட்ட இடத்துல யெசபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நாய்கள் நக்கினது மட்டுமல்ல, அவளை பார்த்தா உள்ளங்கையும் உள்ளங்காலும் மட்டும்தான் இருந்தது, மற்றது எல்லாத்தையும் நாய் தின்னுருச்சு. இப்போ கீழே விழுந்தோன்னு என்ன செஞ்சாங்க? இவங்க எல்லாரும் உள்ளே போனாங்க. உள்ளே போனால் ராஜா வீட்டில் எப்படி சாப்பாடு இருக்கும், அவ்வளவு பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வெளியில் வர்றதுக்கிட்ட நாய் அத்தனையும் சாப்பிட முடிச்சு. சொன்னா யெகூ, இவ ஒரு ராஜகுமாரத்தி, தூக்கி அங்கிட்டு போடுங்கடா. தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை நாம் துஷ்பிரயோகம் செய்யவே கூடாது.
நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாக, நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணித்தவர்களாக, நம்மை உயர்த்தாதபடிக்கு நாம் இருப்போமானால் தேவன் நமக்காக இருக்கணும்வராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னை எப்படின்னா முத்திரை மோதிரமாக வைக்க போறாரு. முத்திரை, அப்ப முத்திரை மோதிரம்னா என்னது? அதிகாரங்கள், ஆளுகையின் தானே, ஆளுமையின் அதிகாரம். இதை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கொடுப்பார் என்ற ஒரு கேள்வி நாம் வைப்போம். முதல்ல ஞானம் உள்ளவர்களை பார்த்தோம். இப்ப நாம் பார்ப்போம் யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு. ஏன்னா சும்மா ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. என்னன்னா தம்முடைய கரத்திலே முத்திரை மோதிரமாக உன்னை வைப்பேன், தான் எடுத்து வைத்துக் கொள்வேன் என்று தானே சொல்லுகிறாரு. அப்படியா இருந்தா யாரை கர்த்தர் முத்திரை மோதிரமாக வைப்பார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அதுக்கு தகுதி பெற்றவர்களைத்தான் வைக்க முடியும். யோசேப்பை பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான்னா, இதுக்கு தகுதியானவன் நீ ஒருத்தன் தான் அப்பான்னு. அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, அது தகுதியானவன் என்று அறிந்த போது அவன் தனக்கு இருக்கிற அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து தன் சகோதரர்கள் என்ன செய்யலன்னு சொன்னா, ஏதாவது செய்ய நினைக்கல, அவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டியதை கொடுத்தான். ஏன்னா தேவனுடைய உள்ளம் போன்றவன் அவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாமும் கூட எப்படின்னா தகுதி பெற்றவர்களாக இருப்போமானால் நம்மையும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் மோதிரமாக வைப்பார். ஒரு செருபாபேலை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் அதே இடத்துல தான் வைத்து பார்க்கிறார். செருபாபேலுக்கு இல்லாத மேலான ஒன்று எனக்கு இருக்கும் என்று சொன்னால், செருபாபேலை போலல்ல, நான் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன். பிள்ளை என்கிற அதிகாரத்தை எனக்கு கர்த்தர் தந்தாரு. மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் பிறவாதபடிக்கு தேவனுடைய இரத்தத்தினாலே பிறந்த உன்னையும் என்னை தேவன் தம்முடைய கரத்திலே முத்திரை மோதிரமாகத்தான் இந்த நாளிலும் கூட வைக்கிறார், பார்க்கிறார். அதுக்கு தகுதி பெற்றவர்களாய் நாம் இருக்கணும். நான் சில காரியம் இன்னைக்கு சும்மா செய்து பார்க்கலான்னு கூட கொண்டு வந்திருக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் வாசிங்க சிஸ்டர், நீங்கள் வாசிங்க. கலாத்தியருடைய புத்தகத்தில் எல்லாரும் எடுங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். என்னதான் ஒரு பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கும் வரைக்கும், எப்போ சுதந்திரவாளி ஆவான்? அவன் சிறு பிள்ளையா இருக்கும்போது சுதந்திரவாளியாக சிறு பிள்ளையா இருக்கும்போது சிறு பிள்ளைத்தனங்களைத்தான் அவன் செய்வான். அப்படித்தானே? அவன் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்ணுவான். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஏமாற்றங்களை அடைவான். ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப இந்த கரத்தில் போடப்படுகிற மோதிரமானது அதிகாரமுடையது, அதை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன் உண்மையிலேயே. இந்த திருமணத்துக்கு போடுவாங்க தானே, வெட்டிங் ரிங், அதுக்குள்ள பேர் எழுதியிருப்பாங்க தானே. எப்படி பேர் எழுதியிருப்பாங்க? கணவன் மனைவிக்கு போடுறதில்ல கணவனுடைய பேர் இருக்கும், அப்படியா? மனைவி போடுறதில்ல கணவனுடைய பேர் இருக்கும், அப்படிதானே? அதாவது என்னை குறித்த ஆளுகை உன்னிடத்திலே, உன்னை குறித்த ஆளுகை என்னிடத்திலே. ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது எங்கேயும் நான் படிக்கல, பார்க்கல, நான் எனக்குள்ளே நான் நினைக்கிறேன் இப்படி. இது அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆனால் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. எப்படி துஷ்பிரயோகம் செய்யலாம்னா, அடிக்கடி சொல்ற ஒரு சம்பவம் இருக்கு. எப்படின்னா, ஒரு ஐயா காலையில இருந்து ஜெபம் பண்ணி பேப்பர் பார்ப்பாரு. என்ன செய்வாரு? பேப்பர் பார்ப்பாரு. யார் கொண்டு வர கோப்பி? அந்த அம்மா கோப்பி கொண்டு வருவாங்க. கோப்பி கொண்டு வரும்போது இவங்க ஜெபிக்கிறாங்க. எல்லாத்தையும் யார் பார்க்கறனா? பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கான். இவங்க அன்பா இருக்கிறத யார் பார்க்கறனா? பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே யோசிச்சான், இவங்களை இந்த இதுல இருந்து ஒரு பெரிய ரகலைக்குள்ள கொண்டு போகணும், என்ன செய்யலான்னு சொல்லி யோசித்தான். ஒரு பிளான் பண்ணான். எப்படி? அம்மா கோப்பி கொண்டு வரும்போது நான் தட்டி விடுவேன். தட்டி விட்டா யார் மேல விழும்? ஐயா மேல விழும். விழுந்த உடனே சுடா விழும்பொழுது சூடா ஒன்று கொடுப்பார். கொடுத்த உடனே அம்மாவும் பேசுவாங்க, ரகலை வரும்.
அடுத்த நாள் ஜெபமே வராது. விசுவாசி வீட்டிலே அப்படிதான், குடும்ப சண்டை வந்தால் ஜெபமே வராது. இப்ப என்ன நடக்குது? அவன் திட்டம்படியே செயல்படுறதுக்கு உண்டாக அம்மா கொண்டு வர்றாங்க. தட்டி விட்டான் ஐயா மேல விழுந்துச்சு. விழுந்த உடனே ஐயா பேப்பரை மடிக்கிறதுக்கு முன்பதாகவே அம்மா முந்திக்கிட்டாங்க. தவறு யாருடையது? அம்மாட. சொன்னாங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, கொஞ்சம் பார்த்திருந்தா நல்லா இருக்குமே. நம்மால் என்ன தெரியுங்க, அடே அறிவு கிட்டவனே, காலையிலே கோப்பி கொண்டாரே, கொஞ்சம் மடிச்சு வைக்க தெரியாதா? துஷ்பிரயோகம், வார்த்தையின் துஷ்பிரயோகமானது வாழ்க்கையை சீரழிக்கும். என்ன நடந்தது? ஐயா மன்னிச்சிருங்க. உடனே ஐயா சொன்னாரு, ஏன்னா தாழ்மை வந்துருச்சுல்ல, எடுத்து போக முடியுமா? உன்னை இவ்வளவு ஆண்டவர் ஆகாப்புக்கே மன்னிக்கிறாரு, அவன் அவ்வளவு செஞ்சு அப்படியெல்லாம் நடந்துட்டா, இவன் பாரு ஜெபம் பண்றவனா எப்படி விட்டுட்டாரு. உடனே ஐயா சொல்றாரு, நீ கொண்டு வர தெரியுதம்மா, நீ ஒன்றும் யோசிக்காத, நான் தான் பல விட்ட பேப்பர் மடிச்சிருக்கலாமே. அன்பு செயல்படுது. குற்றம் செய்கிறவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். குற்றம் குற்றம் என்று நினைவுக்கு வந்து உணரும் பட்சத்திலே முதலாவது தங்களை தாழ்த்த பழகினால் அந்த இடத்துல சமாதானம் நிலைக்கும். அதை எதிர்த்து மேற்கொண்டு தன்னை நியாயாதிபதியாக நிரூபிக்க முடிந்தால் முடிப்பேன் என்று சொல்லுகிற இடத்திலே முடிச்சுக்கங்க. நீங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப வளர்ந்த பிள்ளைகள் தான் என்ன செய்யணும்? அதுக்கு தகுதி பெற்றவர்களாய் இருப்பார்கள். சிறு பிள்ளைத்தனம் போயிடணும். இப்ப என்ன சொல்றாருன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கு, வீட்டு விசாரணைக்காரனுக்கு எப்படி இருக்கிறான்? கீழ்ப்பட்டவனாகவே இருக்கிறான். அவன் கூப்பிடுறான், இவன் எஜமான், இங்க வா அப்படின்னு வர்றான். அப்பா இருக்கும்போது பார்த்தா வாங்க தரணுமா, மற்றபடி இங்க வா அப்படின்மா வருவான். ஏன்னா இவனுக்கு என்ன சிரிப்புள்ள தானே. இப்ப யாரு அப்பன் சாவியை நம்பி கொடுக்க முடியுமா? கொடுத்த எல்லாத்தையும் ஏமாந்துருவான். இவன்கிட்ட முத்திரை முறை கொடுத்துக்க முடியுமா? அதிகாரத்தை கொடுக்க ஒன்றும் கொடுக்க முடியாது. எனவே அவன் வளரணும். நாம் வளருகிறதுக்கு முதலாவது ஒரு காரியம் இருக்கிறது என்றால் வேதம் சொல்லுகிறது, களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் மட்டும்தான் நாம் வளர முடியும். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை வளர முடியுமே அல்லாமல் வேறு எதுனாலும் வளர முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த காலம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு எப்படின்னா, 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனும் பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். என்னது? ஒருவன் ஒரு வீட்டிலே மரமும் மண்ணும் வெளியேறப்பெற்ற பாத்திரங்களும் உண்டு. அவைகளிலே சில கனத்துக்குரியதும் சிலது கனவீனத்துக்குரியதுமாய் இருக்கிறது. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானனுக்கு உகந்த பாத்திரமாக என்ன செய்வான்? இருப்பான். எதை விட்டு சுத்திகரித்து? அநியாயத்தை விட்டு சுத்திகரி. மேல இருக்குதா வசனம்? இப்ப நீங்க 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க எப்படி பாக்குறீங்க? அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. என்னது? நீ என்ன செய்யணும் சொன்னா, விட்டு ஓட வேண்டியதை விட்டு ஓடிடணும். ஓடிட்டு சுத்த இருதயம். நல்ல கவனிங்க, தாவீது ஜெபம் பண்ணும் போது ஒரு காரியத்தை கேட்டான் தெரியுமா? சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவி என்னை. அப்ப சுத்த இருதயம் வந்தாதான் நிலைவரமான ஆவி அங்க போயிட்டு வாசம் பண்ண முடியும். எனவே அவன் கேட்கிறான், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்க ஆண்டவரே.
அப்போ அது சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து அங்கே என்ன செய்யணும்? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி என்ன செய்? நாடு. இப்போ சும்மா நான் ஒரு காரியத்தை நான் யோசித்தேன், இப்படி நம்முடைய மனதில் இருக்கவும் நமக்கு கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்றதுக்காக ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருவேளை அது சரியாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பிழையாக இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம். சரியாக இருந்து உங்களுடைய கவனத்துக்கு ஏற்றதாக இருந்து உங்கள் கவன சிதறலுக்கு இடையூறு இல்லாதபடிக்கு இருக்குமே ஆனால் ஏற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ள. இது ஒரு மனிதன் சொல்லுவோம், ஒரு மனிதனுடைய இருதயம், ஒரு மனிதனுடைய. அப்ப சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை தான் கையில எடுப்பார். சுத்திகரிக்கப்பட்டவன் தான் முத்திரை மோதிரம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒண்ணுக்கு ஒன்று சம்மந்தப்படுத்திக் கொள்ளுங்க. ரைட்? அப்ப ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும் போது எஜமானனுக்கு உகந்தவனாக மாறுகிறான். இப்ப எப்படி இருக்கு? இதுல எத்தனை பாத்திரம் வைக்கலாம்? ஒரே கிளாஸ் தான் வைக்கலாம். ரெண்டாவது கிளாஸுக்கு இடமே இல்லை. ரெண்டாவது கிளாஸுக்கு இடம் இல்லை. அப்படியா இருந்தால் இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் என்ன செய்யலாம்? எஜமான் குடிக்கிற. காரணம் இது சுத்தமா இருக்குது. இது சுத்தமா இருக்கிறதுனால எஜமான் அதை பானம் பண்ண முடியும், பாவிக்க முடியும், முத்திரை மோதிரமாக வைத்துக் கொள்ள முடியும். இது சுத்தமா தான் இருக்குது. இப்ப இது எப்படி போச்சு? அசுத்தமா போச்சு. இப்ப இதை எஜமான் பாவிக்க முடியுமோ, குடிக்க முடியுமோ? ஏன்னா இது ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமான தண்ணீர் இருந்த போதும் கூட வெளியில இருந்து வந்தது இதை என்ன செஞ்சிருச்சு? அசுத்தமாக்கிருச்சு. எனவே பானம் பண்ண முடியாது. அப்படியா இருந்தா இதை எடுத்துட்டு இதே இடத்துல இன்னொரு பாத்திரம் வரணும். இப்ப ரெண்டு பாத்திரம் என்று சொல்லாதபடிக்கு நான் எப்படி கொண்டு வரேன்னா, ஒரு மனிதனுக்குள்ளே இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கம் இருக்கிறது போல. ஆனால் ஆண்டவர் இரண்டு பக்கம் அல்ல, ஒரு பக்கத்தை தான் எதிர்பார்க்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை மட்டும்தான் பார்க்கிறார். சுத்திகரிப்பும் அசுத்தமும் இருக்கிற பாத்திரத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இரண்டு எஜமான்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒருத்தனை வெறுக்கணும், ஒருத்தனை நேசிக்கணும். ஒன்னு அசுத்தத்தை நேசி, இல்லாட்டி பரிசுத்தத்தை நேசி. ஒன்று குளிரா இல்லை, அனலாயிரு. அப்படித்தானே ஆண்டவர் சொன்னார். தெளிவாக ஆண்டோடைய வார்த்தை தான் நான் கொண்டு வருகிறேன். அப்ப இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் புது தண்ணீர். இதை என்ன செய்யலாம்? பானம் பண்ண. அப்ப இது எப்படி பானம் பண்ணக்கூடியதா இருந்தது? அசுத்தப்பட்டு போச்சு. பானம் பண்ணக்கூடியதா இருந்தது, இப்ப அதுல வருது. இப்ப எழுங்க, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருபத்தெட்டாம் வசனம், மன்னிக்கணும், 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இப்ப மூத்த மகன் வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். வீட்டுக்குள்ளே தானே இருந்தான். இளைய மகன் என்ன செய்தான்? ஆஸ்தி எடுத்துக்கொண்டு போயிட்டான். எங்க போயிட்டான்? தூர தேசத்துக்கு போயிட்டான். பாதி எடுத்துக்கிட்டு போயிட்டான். பாதி எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தால் வெளியில நிக்கிறான். மூத்த மகன் எங்க இருக்கிறான்? வயல்ல இருந்து வந்து வெளியில நிக்கிறான். கேட்கிறான், வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த சத்தம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அங்க உள்ளவன் சொல்றான், உன் தம்பி திரும்பி வந்துட்டான்டா, அதனால உங்க அப்பா என்ன செய்யறாரு? கொண்டாட்டம் கொண்டாடுறாருடா அப்படின்னு. உடனே வெளியில இருந்து வந்த அசுத்தம் இதுக்குள்ள நிறையுது. அவனுக்குள்ள என்ன முதல்ல வந்துச்சு? என்ன தெரியுமா? என்ன வந்துச்சு? கோபம். தகப்பனுடைய உள்ளம் அவனுக்கு கிடையாது. தகப்பன் நேசிக்கிற அந்த நேசம் கிடையாது. தகப்பன் மன்னிக்கிற சுபாவம் அவன்கிட்ட கிடையாது. யோசேப்பின் இடத்துல இருந்தது. கோபம் வந்துருச்சு.
ரெண்டாவது அவன்கிட்ட காணப்பட்டது என்ன தெரியுமா? 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். இவன் யாரு? வேசிகளிடத்திலே ஆஸ்தியை அழித்து போட்டவன். இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் அங்க போயிருக்கானோ? நம்ம கேட்ப சாதாரணமா, இவனுக்கு எப்படி தெரியும்? அவன் வந்து சொன்னானா? அப்ப நீ அறியாத ஒரு காரியத்தை நீ அறிந்தவன் போல நீ குற்றப்படுத்துவதற்கு உன்னை முதலாவது நியாயாதிபதியாக வைத்தது யார்? அவன் போனா அவன் வந்தா அப்பனாச்சு அவனாச்சு, அந்த கதை. தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில தான் அந்த காரியம். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் கூட நான் எப்பொழுது நினைக்கிறேன் தெரியுமா, என்ன யார் நியாயாதிபதியாக வைத்தது? எனக்கு அதனால் கிடைக்கக்கூடியது என்ன? அதனாலே நான் சமாதானம் அடைய முடியுமா? அதனாலே என் பொருளாதாரத்தை வளர்க்க முடியுமா? எனக்கு நானே நியாயாதிபதி, எனக்கு நானே உற்சாகம் கொடுக்கிறவன், எனக்கு நான் தான் எல்லாம் என்று நான் என்னை குறித்தே நியாயம் தீர்த்து கொள்ளத்தக்கதான நிலைமையில் இருக்கும் போது நான் இன்னொருவரை எப்படி நியாயம் தீர்க்கிறது? மூத்த மகனிடத்திலே வீட்டுக்குள்ள போக முடியாது, வீட்டில தான் ஆசீர்வாதம் இருக்கிறது, வீட்டுக்குள்ள போக முடியாது, வெளியில நிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இவன் யார் என்று உனக்கு தெரியுமா? அப்படித்தானே சொன்னா. இவன் யாருன்னு, இவன் என்னது? அசுத்தம். சில நேரம் நாமும் கூட அப்படித்தானே தேவையில்லாத காரியம் நியாயம் தீர்த்து பேது சொல்றாங்க. ரோட்ல போறது என்ன செய்யறாங்க? காதை பிடிச்சி என்னத்துக்கு இழுத்த என்ன செய்யும்? இழுத்தா கடிக்கும். கடி வாங்கணுமா? அடி வாங்கணுமா? தேவையில்லை. அப்ப என்ன செய்யறான்? அடுத்து சொல்றான், நான் இவ்வளவு நாள் உண்மையா இருந்திருக்கேன் பாருங்க. எப்படி? உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கேன். எனக்கு என்ன கொடுக்கல? ஒரு ஆட்டுக்குட்டி தந்தீங்களா? அவ்வளோ ஆட்டுக்குட்டி எப்பயா அடிச்சு சாப்பிட்டுருக்கலாமே. என் சிகரநேசரோட சந்தோஷமா இருக்க ஒரு ஆட்டுக்குட்டி தந்தியா? தாப்பன் சொல்றான், எல்லாம் உனக்கு தான் இருக்கு, நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். வந்து ஏன்னா வீட்டுக்குள்ள வர முடியாது. தகப்பனுடைய வீட்டுக்குள்ள வர வேண்டுமானால் சுத்திகரிக்கப்பட்டவன் மட்டும்தான் வர முடியும். இளைய மகன் போனான், எல்லாத்தையும் இழந்தான். இழந்ததுக்கு பிறகு உணர்ந்தான். என்ன உணர்ந்தான் சொன்னா, என் தகப்பனிடத்திலே போய், தகப்பனே, பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று நான் அறிக்கை செய்யும் போது என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் சொன்னா, முதலாவது தீர்மானம் பண்ணான். முதலாவது தீர்மானம் பண்ணான். இன்றைக்கு ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கிறதுக்கு முதல்ல நாம் நம்முடைய காரியங்களை உணர ஆரம்பித்தோமானால் வெளிச்சம் நமக்குள்ளே உதிக்க ஆரம்பித்து விட்டது. என்ன செய்யறான்? எழுந்தான். ஏன்னா அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். நண்பர்கள் இழந்துட்டான், கொண்டு போன பணத்தை இழந்துட்டான், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பன்றிகளோடு இருக்கிறான், அவைகளுக்கு போடுகிற ஆகாரமா அது கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறான். இப்ப தகப்பனை தேடி வர்றான். தகப்பனை தேடி வர்ற போது தகப்பன் ஓடி போகிறான். போய் அவனை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றான். கொண்டு வந்து அவன் சொல்றான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல. அப்படித்தானே சொன்ன உடனே தகப்பன் என்ன செஞ்சாரு? மூத்த மகனை மாதிரி பேசல. பரமபிதா அன்றைக்கும் அன்புள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். கட்டி அணைச்சார். அணைச்சிட்டு வீட்டுக்குள்ள வா மகனே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ரெண்டையும் ஒரு மனிதனுக்குள்ள காட்டுறேன். இது பழைய மனுஷன், புது மனுஷன். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படிதான் வேதம் சொல்ற. நம்முடைய மனம்
புதிதாகிறதுனாலே அதாவது பழைய மனிதனை கலட்டி எரிந்துட்டு புதிய மனிதனை தரித்து கொள்வோமானால் புதிய மனிதன் எஜமானனுக்கு உகந்த அந்த முத்திரை மோதிரமாக அவன் மாற்றப்படுகிறான். முத்திரை மோதிரமாக மாற்றப்பட்ட அவனுக்குத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? வந்தோடனே அவனை சுத்திகரிங்கன்னாரு. சுத்திகரிச்சுட்டு என்ன செய்யுங்க? 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கைக்கு என்ன செய்யுங்க? எது அதிகாரம், எது ஆளுமை, எது பிள்ளை என்ற உரிமை, அப்படித்தானே? எல்லாம் முத்திரை மோதிரமா இருக்கு. இப்படி ஒரு கேள்வி கேட்போம். இளைய மகன் உள்ளே வந்துட்டான், மூத்த மகன் எங்கே போனான்? மூத்த மகன் வெளியே போகணும். கசப்பு, வைராக்கியங்கள், குற்றம் சுமத்துறது, தேவையில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் இருக்கிற அத்தனை வெளியில போகணுங்க. ஒரு சகையை சொன்னான், இன்றைக்கு அநியாயம் எல்லாம் போகுது வெளியில. இன்னைக்கு அநியாயம் எல்லாம் வெளியில போச்சுனாக்கும் ஆண்டு சொல்வார், நீ என் கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரம். செருபாபேலை பார்த்து சொன்னது மட்டும் இல்லை, உங்களை என்னையும் பார்த்து கற்று சொல்றாரு, நீ தான் அந்த முத்திரை மோதிரம். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற காரியங்கள் என்னென்னு பார்க்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத காரியம் ஆண்டவரே, இதெல்லாம் எடுத்து போடுற ஆண்டவர் சுவாமி. இத்தனை நாள் வரைக்கும் நான் இப்படித்தான் வாழ்ந்துருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டிங்க ஆண்டவரே. அந்த நிலைவரமான ஆவி என்ன தாங்கிட்டு ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்க. ஆண்டவர் சொல்ல, புறப்பட்டு போகிற இடமெல்லாம் நான் உன்னோட இருக்கேன், உனக்கு அவ்வளோ அதிகாரத்தையும் உனக்கு தர்றேன். அப்படி தானே சொன்னார்? எனக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. அத்தனை யாரை கொடுக்குறாரு? பிள்ளைகளுக்கு. அவர்கிட்ட முத்திரை மோதிரம், அந்த முத்திரை மோதிரம் உங்களுக்கு எனக்கு போடுறாரு. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திரு கண்களை மூடி கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே,